அதிமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து டெய்லியும் ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதிகள வெளியிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் விமர்சிச்சிருக்காரு. இத மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதிமுகவுக்கு தோல்வி பயம் வந்ததுனால தான் எடப்பாடி வந்து தேர்தல் வாக்குறுதிய வெளியிட்டுட்டு இருக்காரா? அப்படின்னு சொல்லி மக்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஆமாம், விட்டுட்ருக்காங்க. அவர் சொல்கிறார், இப்போ கூட இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஹாட் நியூஸ் என்னென்னா 3 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பாசிபிலிட்டியா இல்லையான்னு தெரியல. அதுவும் இல்லாத ஆம்பளைங்களுக்கும் வந்து ஃப்ரீயாக பஸ்ஸுன்னு சொல்லலாம். ஏற்கனவே லேடிஸ் கொடுத்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட்டில் நஷ்டமாக போகுதுன்றாங்க. ஆம்பளைங்களுக்கும் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எப்படி போவோம்? அதுக்கே நிறைய செட்டில் ஆகாத இருக்குன்றாங்க. அதாவது அந்த எம்ப்ளாயீஸ்க்கே வந்து ஸ்டாஃபுங்க ரிட்டையர் ஆகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கே நிறைய செட்டில் ஆகாது இருக்குன்றாங்க. இப்போ ரெண்டுமே கொடுத்தோம்னா லாஸ்ட் தானே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஃப்ரீ கொடுத்துட்டு எப்படிங்க ரன் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா? அது எப்படி சொல்கிறாரு? அது செய்வாங்களோ என்ன தெரியல. ஆனால் வந்து இது டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து லேடிஸ் கொடுத்தாங்க, ஓகே, அது வந்து ரைட்டு. இப்போ ஜென்ஸுக்கும் கொடுக்குறாங்கன்னா நாமளே ஒரு காமன் மேன் யோசனை பண்ணுவோம், எப்படி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா? எப்படி எப்படி செயல்படும்? அதுக்கு ஃபண்ட்ஸ் வேணும் இல்லையா? எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு எப்படி பணம் கிடைக்கும்? அவங்க எப்படி கம்பெனி வந்து எப்படி ரன் பண்ணுவாங்க? ஓகே ஓகே. வந்து தோல்வி பயத்துல தான் வந்து எடப்பாடி வந்து ஒவ்வொரு தேர்தல் அப்படி இல்லை, நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஸ்டாண்ட் பண்ணணுன்றது தான் எல்லாரோட எய்மே தவிர அது வந்து நடக்குமா நடக்காதான்றது பின்னாடி ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ வாக்குறுதி கொடுக்குறதெல்லாம் எல்லாமே நிறைவேற்றுறது கிடையாது எல்லாமே, கரெக்டுங்களா? அதனால் அது வந்து பயம்னு சொல்ல முடியாது. வாக்குறுதி கொடுத்து பார்ப்போம் நம்ம அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் அப்படி தோல்வி பயம்னா அவர் இடைத்தேர்தலில் எந்த தேர்தலுமே நிற்கலையே. கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டுகளில் இடைத்தேர்தல் நடந்துச்சு, விக்கிரவாண்டியில் நடந்துச்சு, ஈரோட்டில் நடந்துச்சு. எந்த தேர்தலுமே நிற்கல, பார்லிமெண்ட்டில் கூட இது பண்ணலாம். அப்புறம் அவருக்கு தானே தோல்வி பயம் இருந்தது, விஜய்க்கு. அப்படி நின்றவர் 3 ஆண்டுகளில் தேர்தல் நின்றுச்சுலாம் நின்றுல பார்த்துருக்கேன்னு என்னுடைய நான் வெற்றி பெறும்னு சொன்னால் அவர் நிற்கணும்ல. அவருக்கு தோல்வி பயம். நான் வந்து அந்த இலவசத்தை 2 கட்சியிலையுமே அது மாறி மாறி சொல்லாது மக்களுக்கு பயன் தரதா இல்லை. ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ இவர் திமுக பார்த்தோன்னா பெண்களுக்கு இலவசம், அதிமுக எடப்பாடின்னா ஆண்களுக்கு இலவசம். இது தேவையற்றது. இலவசத்தை எதில் ஈடுகட்ட முடியாது. 2 பேருமே அந்த கொள்கை வந்து தவறான கொள்கை. ஆமாம், அது உண்மைதான். அவர் தோல்வி பயம் அவருக்கு இருக்கலாம், செங்கோட்டையும் வெற்றி பெற முடியாது. அவர் வந்து சின்ன பயலோட சேர்த்தோன்னு சிறியார் போட்ட வெள்ளாமே விளைஞ்சாலும் கை கூடாது. செங்கோட்டையன் வந்து அவர் தீர்மானிக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தோல்வி பயத்தில் சொல்லலை. அவர் அரசியலில் என்ன பண்ணணும், அடுத்து ஏதாவது பண்ணினா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்குள்ளே அது அறிக்கையை விடுறாங்கல்ல. இவங்க விடலைன்னா இன்னும் திமுக இன்னும் தேர்தல் அறிக்கை இன்னும் அதிக திட்டங்கள் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் ஓகே, அவர் சொல்கிறாரு, தைரியமாக தான் இருக்குது. 2 ஈக்குவலாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு போட்டியை வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான் ஒழிய டிவிகேவுக்கு கிடையாது. அது எல்லாரும் இவங்க வேணால் சொல்லி மிகைப்படுத்திக்கலாம் ஒழிய இந்த எலெக்ஷனில் இல்லை. அடுத்த எலெக்ஷனில் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த எலெக்ஷனில் போட்டி வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மட்டும்தான். அவங்களுக்கு நமக்கு தெரியல, நமக்கு திமுக ஜெயிக்கும், அவ்வளோதான். வலுவாக்குன்னா எப்படி வலுவாக்குறது? மக்கள் பிரச்சனை சந்திக்காமல் அடிப்படை எதுவும் நம்ம எப்படி வீட்டுக்குள்ளே இருந்துட்டா சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய வரலாற்றில் சொல்லுங்கள். இறந்த வீட்டில் போய் கேதம் கேட்குறதா, வர சொல்லி கேதம் கேட்குறதா? அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கேட்குறதுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அது எப்படி போகிறதுக்கு? ஒரு இறந்த வீட்டுக்கு இப்போ போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்களா? இது அவருடைய பயத்தை காட்டு. போனால் அங்கே போனால் கருவில் போனால் கேள்வி கேட்டாலும் கேட்டுருவாங்க, பத்திரிக்கையில் எடுத்து போட்டுருவாங்கன்னு பயம் காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்து இறப்பு கேட்குறவங்க எந்த வருத்தம் இருக்குது? அது அவருக்கான இதுதான், தோல்விக்கான பயமே அவருக்கு தான். அதாவது இப்போ நீ சாப்பிட போகிறேன்னா என்ன சாப்பிட்ணும், ஏது சாப்பிட்ணும் நீ தான் டிசைட் பண்ணணும். நான் பண்ண முடியுமா? அதுதான் மேட்ரு. கட்சி இருக்குதுன்னா, கட்சியில் செயலாளர் இருக்காருன்னா அவரு டிசைட் பண்ணுறது தான் நடக்கும். நீ வந்து ஒரே மட்டும் அந்த அறிக்கையை கொடுத்துருங்கிறது தான் சட்டம் கிடையாது. அவரு கட்சிக்காரங்களை மக்களை வந்து டிசைட் பண்ணி என்ன பண்ணால் என்ன நடக்குங்கிறத அது சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ என்ன எலெக்ஷன் வரலையே, அதில் வரதுக்கு நான் 3-4 மாதம் இருக்குது. ஆமாம், 2 மாதம் இருக்குது. அதனால் நீ வந்து ஒரே நாள் சொன்னுங்கிறதெல்லாம் ஒன்றும் சட்டம் கிடையாது. அவங்க அன்றைக்கி மாவட்ட செயலாளர் நேற்று நடந்துச்சு, அதில் இது பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, ஒரு கருத்தை சொல்கிறாரு. நாளைக்கு நீ சுற்றுப்பயணம் போவார், அங்கே வச்சு மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுவார். இதுதானே தவிர இல்லை நீங்கள் மொத்தமாக அறிக்கை கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இறுதியான முடிவு. அதனால் இது வந்து அதிமுக பற்றி செங்கோட்டையன் சொல்கிறாரு, செங்கோட்டையன் பற்றிலாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் விஜயை சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி.
அது ஒரு 50 வருஷம் ஒரு அரை நூற்றாண்டு தொடர கட்சி. அங்கே போய் நீ என்ன சொல்கிற நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. செங்கோட்டை வந்து இண்டிவிஜுவலாக வரல. அந்த அதிமுகங்கிற குதிரை மேலே தான் ஒரு 9 தடவை சவாரி பண்ணியிருக்காரு. நான் தனியாக போனேன் அப்படின்னா கேட்கலாம். இப்போ நீங்கள் 2 பேரும் தானே ஒன்றா நிற்கிறீங்க, அப்போ 50-50 தான். நீ தனியாக வந்தீங்கன்னா உன் என்னன்னு பார்த்துக்கலாம். அப்போ உன் மேலே சவாரி பண்ணிட்டு நான் தனியாக வந்தேன் அதெல்லாம் கிடையாது. அதிமுக இருக்கிறதுனால தான் செங்கோட்டையாக இருக்கிறதுனால அதிமுக கிடையாது. அதிமுக வச்சு தான் செங்கோட்டையை வர்றாரு. அதை வச்சு தான் அவர் சவாரி பண்ணுறாரு. அவர் தனியாலாம் சவாரி பண்ண முடியாது. தனியாக போனார்னா கிணத்துல குச்சிடுவார். யாருங்க தோல்வி போய் கிடையாது. ஒவ்வொரு எலெக்ஷனும் யார் எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தார், அதுக்கப்புறமா அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது கலைஞர் எங்கேருந்து வந்தார், திமுகலேருந்து திமுக திராவிட கட்சின்னு ஆரம்பித்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஓட்டு மக்கள் தரது தான் ஓட்டு. இது வந்து யாரும் வந்து நிரந்தரம் ஓட்டு கிடையாது. அவங்களோட மனசில் ஏற்பட்ட ஓட்டு அங்கே தான் குத்த போகுது. அது யாருக்கும் தெரியாது. எடப்பாடி வந்தவர் யாருன்னு தெரியாது. எடப்பாடி வந்தவர் சசிகலா மூலியமாக வந்தவர். புரியுதுங்களா? பன்னீர்செல்வம் சசிகலா மூலியமாக வந்தவர். அம்மா ஜெயலலிதா இன்னி வரைக்கும் பன்னீர்செல்வத்தை தான் முதலமைச்சராக ஆக்குனாங்க. ஓகேங்களா? அவரு முதலமைச்சராக இருந்தவங்க இருந்துட்டு அது தவிர வேறு யாருக்குமே வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு ஓட்டும் யாருக்கு போய் சேர்ந்து யாருக்குமே தெரியாது. அதை வந்து தீர்மானிக்கிறது மக்கள் தான். மக்கள் தவிர வேறு யாராலும் தீர்மானிக்க முடியாது. அரசியல்வாதியும் சரி, டிஎம்கேயும் சரி. அதுதான் உண்ட வீட்டுக்கு ரெண்டாக நினைக்கிற மனுஷனுங்க. அந்த மாதிரி சில பேர் வயசாகி போனாவே சில மனசு மாறும். அது போனால் போட்டோம். பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி, பாதம் தாங்கிய பழனிசாமி அவரே ஒத்துக்கிட்டார். அது தோத்தானும் தோல்வி மேலே தோல்வியை படிக்கட்டு ஆக்கிக்கிட்டு அந்த ஆள் நிற்கிறாரு எலெக்ஷனில். நீ எதில் நின்ன? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். 6 மாதத்துல திண்டுக்கல் எலெக்ஷன் வந்துச்சு, நிறுத்தினார் ஆளை. 3 லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சா மாயத்தவர். ஏன் உனக்கு எத்தனை இடைத்தேர்தல் வந்தது? உன் ஆள் நிறுத்தி வச்சாரா? நாங்கள் நேராக வருவோம், அடிக்கிறோம், தூக்குறோம், உட்காரோம். எதை அடிக்கிறோம், எதை தூக்குறோம், எங்கே உட்கார போகிற நீ? ஒன்றும் வேலைக்கு ஆகாது. உன் ஸ்ட்ரென்த்து என்னங்கிறது இது வரைக்கும் நீ காட்டலை. இன்னும் ரசிகர்களாக இருந்தவங்க பூரா எல்லாம் போட்டுருவான்னு நினப்பா? கிடையவே கிடையாது. 0 பாயிண்ட்டுங்க அவங்க. 0ல் 0 மட்டமான சைபர் கூட ஒழுங்காக இருக்காது அவங்களுக்கு. ஒன்றுமே கிடையாது. 4 பசங்க தற்கூறிங்க. அது சும்மா அவனை சொன்னான், தற்குன்னு சொன்னது ஆனால் இவன் தான் நினைக்கிறேன். அங்கே போய் சேர்ந்தார நாஞ்சில் சம்பத்துக்கு தான் சொன்னார்னு நினைக்கிறேன். தற்கூரின்னு பேர் வச்சது பாபா திமுககாரன் கரெக்டாக வச்சான் பற்றியா பேர். தற்கூரின்னு சரியான பேர், மாற்றவே முடியாது. நீங்களும் இந்த மாதிரி ஆகிட்டீங்களேன்னு தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.